வெளிநாட்டு முகவர்களிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட சட்டவிரோத பாஸ்போர்ட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண். மதுரையில் வெளிநாட்டு முகவர்களிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட சட்டவிரோதமான பாஸ்போர்ட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ரவீனா, மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதியில் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்புவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணமே இருந்தது. இதனையடுத்து இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய கீழ் செயல்படக்கூடிய சென்னையில் இயங்கும் குடியேற்றவாசிகளுடைய பாதுகாவலர்கள் மற்றும் மதுரை மாவட்ட காவல்துறையுடன் இணைந்து மதுரை மாவட்டம் மேலூரில் செயல்படக்கூடிய சட்டவிரோதமாக வெளிநாட்டிற்கு ஆட்சேர்ப்பு நிறுவனங்கள் மற்றும் முகவர்களினுடைய பல வளாகங்களில் நேற்றைய தினம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் மாநிலத்தின் சட்டவிரோத ஆட்சேர்ப்பு முகவர்கள் அதிக அளவு உள்ள இடங்களில் இருந்து மேலூர் பகுதியில் இருந்து வருவதாக தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வின் போது சட்டவிரோதமாக வெளிநாட்டிற்கு ஆட்களை அனுப்பும் முகவர்களிடமிருந்து நூற்றுக்கணக்கான பாஸ்போர்ட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த முகவர்களிடம் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான குடியேற்றவாசிகளின் பாதுகாவலர்கள் ராஜ்குமார் பொதுமக்கள் மற்றும் வெளிநாடு அனுப்பும் முகவர்களுக்கு அறிவுறுத்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வெளிநாடுகளில் வேலை சேரும் அனைத்து நபர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமம் பெற்ற ஆட்சேர்ப்பு முகவர்கள் மூலம் மட்டுமே செல்லுபடியாகும் பணி விசாக்களில் மட்டும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தர வேண்டும் எனவும் எந்த ஒரு நிறுவனமும் அல்லது முகவரிடம் சேர்வதற்கு முன்பு நிதி தொடர்பான உறுதிமொழிகளை எடுப்பதற்கு முன்பும் ஆட்சேர்ப்பு நிறுவனங்களின் நற்சான்றிதழ்களை சரிபார்க்க வேண்டும் என்றும் உரிமம் பெற்ற ஆட்சேர்ப்பு முகவர்களுடைய பட்டியலானது immigrate.government.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்று குடியேற்ற சட்டம் 1983 கீழ் ஒரு முகவரும் முறையான ஆட்சேர்ப்பு உரிமம் எல்லாம் எந்த மக்களையும் வெளிநாடுகளுக்கு அனுப்புவது தண்டனைக்குரிய குற்றம். எனவே அத்தகைய முகவர்கள் உடனடியாக தங்கள் நடவடிக்கைகளை நிறுத்த அனுமதியை பெற வேண்டும். இந்த நிபந்தனைகளை மீறும் ஆட்சேர்ப்பு முகவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கையானது விடுத்திருக்கிறார்கள். மேலும் மேலூர் பகுதியில் ஆய்வு நடத்தியதன் தொடர்ச்சியாக வரும் நாட்களில் கூடுதல் சோதனைகள் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறையும் ஆட்சேர்ப்பு முகவர்கள் அலுவலகங்களில் தொடர்ந்து சோதனைகளை நடத்தி சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய முகவர்களை அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்திருக்கிறார்கள். மேலும் தமிழகத்தில் மதுரை மேலூர் பகுதியில் அதிக அளவிற்கு சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு பொதுமக்களை அனுப்பும் ஆட்சேர்ப்பு முகவர்கள் செயல்படுவது தெரிய வந்துள்ளது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.